ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி அனிமே தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற எக்ஸ்பிளைன் ஹீரோட சாப்டர் 13 தான். ஸோ வந்து வளவலன்னு பேச டேரக்ட் எபிசோடுக்குள்ள போயிடலாம். அந்த எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸ்பிளைன் அண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. இனிமே சரியாகல, பட் வந்து ரெண்டு ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க. மறந்துடாம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அண்ட் கமெண்ட் பாக்ஸில் வீடியோ நல்லா இருக்கா இல்லைங்கிறது சொல்லிட்டு போங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பில் ஐக்கான ஆன் பண்ணி வச்சிருங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வளவலன்னு பேசாமல் இப்போ டேரக்டாக வீடியோக்குள்ள போகலாம். சாப்டர் 13 ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ காப்பாற்ற வந்து பையன் அந்த கில்ல தான் காமிக்கிறேன். அந்த கில்ல வெள்ளை கலர் சட்டை போட்டு சொல்லிட்டு இருக்கான். என்னடா கரும்பு இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் இது வரைக்கும் பார்த்தது என்ன மாஸ்டர் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம எக்ஸாமினர் வந்து இதை பாக்குறதுக்கு வந்து கண்டிப்பா ஹீரோ ஸ்கில்லுக்கு இதுல நிறைய விஷயம் பண்ண வேண்டிய இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் தான் நம்ம ஹீரோ எல்லாம் ரெஸ்கியூ பண்ணிட்டு ரெஸ்கியூ டீம் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு வர போறாங்க 1 வீக் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம ஹீரோட கில்ல காமிக்கிறாங்க. ஹீரோவும் கில்ல உட்காந்துருக்கப்ப அவனோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல வந்து இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, அது மட்டும் இல்லாம சாபர் கேட்டோட கிளாசிபிகேஷன் கொஞ்சம் மாத்த வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் நம்ம ஹீரோ பாத்துட்டு இருப்ப அங்க இருந்து நம்ம மொட்டாங்க வந்து அப்படி அங்க என்னதான் நடந்துச்சு 2 நாளா நியூஸ்ல அந்த மாவை பத்தி தாண்டா நியூஸா போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து உனக்கு என்ன தெரியும் சிவிலியன்ஸ் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லக்கூடாது, மாலை என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை வந்து எப்பயுமே சிவிலியன்ஸ் பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதை கேட்டு நம்ம மொட்டாங்க வந்து நான் உன்னோட பிசினஸ் பார்ட்னர் என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் வேலைக்கு சேர்த்தே தப்புன்னு நினைக்கிறேன், எதுக்குதான் வேலைக்கு சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் அந்த மாவுல வந்து கிட்டத்தட்ட 10 பேர் அன்னைக்கு அந்த சம்பவத்தினால இறந்து போனாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒளிஞ்ச அந்த சாபர் கேட்டெல்லாம் வந்து ஹீரோ டிபார்ட்மெண்ட் குறைச்ச இடம் போட்டுட்டு அந்த ரீசன்னாலே இந்த மாதிரி நடந்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல திடீர்னு ஒரு வேரியன்ட் வேற அப்பேர் ஆனிச்சு. அந்த ரீசன்னாலே ஒளிஞ்சிருந்த மத்த சாபர் கேட்லாம் வந்து டிகர் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ பேடான ஒரு ஃபீலிங் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் யாரோ வந்து பிளான் பண்ணிட்டு இதை வந்து ஏதோ கோயின்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணி வச்ச மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. பட் நான் தான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ற போல இருக்கு. இதை பத்தின விஷயத்த கண்டிப்பாக சீக்கிரமா ஹீரோ டிபார்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவாங்க நம்புறேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம மொட்டாங்க வந்து காலையில நம்ம ஹீரோனை பார்க்கவே இல்லை, அவன் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டாங்க கேட்கறான். அதை பார்த்த ஹீரோ வந்து அதுவா அவளுக்கு ஏதோ கொஞ்சம் பர்சனல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு லீவ் எடுத்திருக்கா, அப்ப அதான் அப்படி சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் திடீர்னு அங்க ஒரு கால் வருது. இதை பார்த்த நம்ம மொட்டாங்க வந்து இதுக்கு முன்னாடி இந்த போன்ல இருந்து கால் வந்து நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட ஹீரோ வந்து அது ஃபன்கிலோட லேண்ட்லைன் பாஸ் வந்து அது எல்லா டைமே இருக்கும் அந்த லேண்ட்லைன் நம்பர், ஸோ யார் வேணாலும் அதுக்கு கால் பண்ணலாம். பட் இப்போ யார் நம்ம ஃபன்கில்டுக்கு கால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டு போன் எடுத்து பேசுறான். ஹலோ நான் ஃபன்கில்டு இருந்து பேசுறேன், யார் அது அப்படின்ட்டு. அங்கேருந்து ஹலோ நான் தான் மின்னூரி பேசுறேன், அந்த மாதிரி ஸ்னோஃப்ளேக் இல்லை அப்படின்னு சொல்ல வந்து என்னது மின்னூரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். அதை கேட்டு நம்ம மொட்டாங்க எது மின்னூரி அதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 3D கிளாஸ்ல எடுத்து போட்டு பாப்கார்ன் எங்கடான்னு தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் தலைவர் ஃபர்ஸ்ட் நான் மட்டும் சாரி கேட்கிறேன், ஏன்னா வந்து உன்னை வந்து இந்த மாதிரி லேண்ட்லைன்ல கான்டாக்ட் பண்றதுக்கு வேற வழி இல்ல, சோ அதனால தான் கான்டாக்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் அப்படி சொல்றோம். ஓ அப்படியா சரி ஓகே பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம மின்னூரி வந்து உன்னோட இன்ஜுரி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நல்லா தான் இருக்கும், ஒரு வாரம் இட்ல சோ வந்து எனக்கு நல்லாவே ஹீல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றான். சரி நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும். நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மின்னூரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நீங்க கண்டிப்பா நான் நல்லா இருக்கேனா இல்லையான்னு தெரிஞ்சதுக்காக கால் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், சோ வந்து நீங்க எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு நம்ம மின்னூரி வந்து இது கொஞ்சம் சடனான விஷயமா தான் இருக்கும், பட் ப்ளீஸ் நீ கொஞ்சம் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்னூரி கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஷாக் ஆனா இல்லையோ நம்ம மொட்டாங்க தான் செம ஷாக் ஆயிருக்கா. ஏடா சொல்றீங்க இன்னைக்கே மீட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு டேரக்டா நம்ம ஹீரோயின் வர்றாங்க. இப்ப இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வாண்டெல்லாம் தொடச்சு வச்சுட்டு அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா வந்து சரி நீ ஏதோ 4th ரேங்க் மாவுல வந்து 4th ரேங்க் வேரியண்டோட சண்டை போட்டியாமல எப்படி இருக்கா, நீ நல்லா தான் இருக்க, உனக்கு எந்த காயம் படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினி. சரி ஓகே தெரிஞ்சுக்க, நீ கண்டிப்பா வந்து எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கணும் 4th ரேங்க் மாவுல, அங்க கண்டிப்பா ரொம்ப டேஞ்சரான விஷயமா தான் இருக்கும் அங்க இருக்கிறதெல்லாம். அது மட்டும் இல்லாம நீ நினைக்கிறத விட நிறைய சப்போர்ட்டர் வந்து இப்ப அதிகமா இறந்துகிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து தெரியும் நீங்க நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீ எப்பயாச்சும் அங்க ஒரு இன்வெர்டர்ஸை பார்த்தா அப்படின்னு வச்சுக்கேன், அங்கேருந்து நீ ஒடியாந்து அதுவே உனக்கு நல்ல விஷயமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். போதும் நீங்க சொன்னதெல்லாம் போதும், இதோட நிறுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்காங்க. சரி ஓகே கண்டிப்பா நீ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க பையன் வந்து நம்பிக்கையானதானா, கண்டிப்பா நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவனை நம்பலாம், ஏன்னா அவன் தான் நான் கில்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான், அது மட்டும் இல்லாம அவன் இல்ல அப்படின்னா நான் வந்து அதே இடத்துல தான் இருந்திருப்பான், அந்த இடத்துல நான் வந்திருக்கே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினி. நீ அப்படி சொல்ல வரியா, கண்டிப்பா நானும் ஒரு நாள் அவனை பாப்பன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதான் நம்ம ஹீரோயினோட அப்பா, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இவங்க வந்து கியோட்டோக்கு மாஸ்டர்ஸ் இன்ஸ்டிடியூட்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க தான் சீப் ரிசர்ச்சர் ஓகேவா. அண்ட் இவங்களோட நேம் வந்து கிம் ஜியோனோ, இதான் அவங்களோட நேம் ஓகேவா. இவங்களோட நேம் எல்லாம் பெருசா தேவையில்ல, ஹீரோயினோட அப்பானே சொல்லிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவோட எலமெண்டோடய வந்து ரியாக்ட் ஆயிருக்கான், ஐ மீன் அதோட கான்டாக்ட் போட்டிருக்கான். ஸோ வந்து அவனுக்கு கண்டிப்பா நான் பார்த்தவனும் அது அவனை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அப்பா. அந்த டைம் பின்னால இருந்து ஒரு பொண்ணு வந்து சீக்கிரம் வாங்க, நீங்க வந்து இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு, புதுசா ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் அப்பா சரி ஓகே நான் வரேன் நீ போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. சரி எனக்கு கொஞ்சம் வேலை வந்துட்டு சோ நான் அதனால போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி ஓகே நீங்க எப்ப கொரியாவுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. அந்த விஷயமா நான் அவங்க அம்மாவோட ஃபியூனலுக்கு தான் போக வேண்டியது இருக்கும், நம்ம அங்க பார்க்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து இவங்களுக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் அவன் சொல்றதை மட்டும் சொல்லிட்டு அவர் கட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு, நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிட்டு இருக்காங்க. சரி ஓகே என்னமோ கண்டிப்பா நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம மொட்டாங்க எங்க
கால் பண்ணிட்டு இருக்கான். இந்த லூசுப்பா எதுக்கு நமக்கு இப்ப கால் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு டேரக்டா ஹீரோட்ட வராங்க. இங்க ஹீரோ பார்த்தா ஹீரோ கோட் சூட் எல்லாம் போட்டு மாசா ரெடி ஆகி நின்னுட்டு இருக்கா. அப்ப நம்ம மொட்டாங்க இருக்காங்க. மொட்டாங்க வந்து இது ஒரு குட் லக் சாமி, இதை நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குட் லக் ஒரு குட் ஃபார்ச்சூன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அவன் போட்டுக்கிட்டாதான் இவன் பேசுற நிறுத்தம் நம்மளுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாங்கி போட்டுக்கிறான். அப்புறம் நம்ம மின்னி இருக்காங்க போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா ஒரு வழியா நம்ம மின்னி வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். மின்னியை பார்த்து நம்ம ஹீரோ வந்து இவங்க என்ன மாவுல பார்த்து இங்க பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அண்ட் இல்ல நான் இப்பதான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு மின்னிட்ட சொல்றான். இதை கேட்ட மின்னி வந்து ஓ நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணல அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சரி ஓகேவா போலாம், நான் ஒரு இடத்த ரிசர்வேஷன் பண்ணி வச்சிருக்கேன் அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோ சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே போயிட்டு இருக்கா. இங்க பார்த்தா ஹீரோனையும் மொட்டாங்க வந்து நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. என்னது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா லஞ்ச் சாப்பிட போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டாங்க வாயை பொழுதுட்டு இருக்கா. இங்கிட்டு பார்த்தா ஹீரோனி சரி காண்டா இருக்காங்க, இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அன்னைக்கு மாவுல வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ற மாதிரி ஐசரை வச்சு பயன் பண்ணி நின்றுட்டு இருந்தா. இப்ப பார்த்தா எதுவும் நடக்காத மாதிரி அசால்ட்டா பேசிட்டு இருக்கா அவன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சு அவளோட கில்டுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்டு போறதுக்கு ஏதோ பிளான் போடுறா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி காண்டாயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கில்டு மாஸ்டர் கண்டிப்பா நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா மின்னியும் ஹீரோ உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. மின்னில இருந்து இங்க இருக்க ஃபுட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆமா ஆமா இங்க இருக்கதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா அங்க ஹீரோயினியும் மொட்டாங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க இங்க நடக்கிறது. அண்ட் வந்து அது மட்டும் இல்லாம காஃபி இங்க ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆமா சாவி போட்டுக்கிட்டு இருக்காப்ல. அண்ட் ஒரு காஃபி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு இங்க கேம் விளையாடுறது வந்துட்டாங்க. இங்க பார்த்தா நம்ம மினிரி வந்து ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் ஷூட்டிங் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. நீ ரொம்பவே நல்லாவே ஷூட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அண்ட் வந்து அங்க ஷூட் பண்ணி ஒரு டெடி பீரை ஜெயிச்சுட்டு அவங்க அழகா வெளில வந்துட்டு இருக்காங்க. நான் வேணா அந்த டெடி பீரை தூக்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் இல்ல பரவாயில்ல நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மின்னூரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இங்கேயே நம்ம மொட்டாங்க ஹீரோனி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்க மொட்டாங்க வந்து இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இல்ல, இதெல்லாம் பாக்குறப்ப வந்து கண்டிப்பா அவங்க ரெண்டு டேட்டிங் தான் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டாங்க சொல்லுவோம். நம்ம ஹீரோனி அடுத்த செகண்டே மொட்டாங்கோட மூஞ்ச உடச்சிடுறாங்க. ஒரு குத்து தான் அவ்வளவுதான், மூஞ்சே காலி ஆயிடுச்சு. இங்கிட்டு பார்த்தா நம்ம மொட்டாங்க வந்து மூஞ்செல்லாம் உடஞ்சு பைக்கே நடக்கிறான். சரி இப்ப நீங்க எதுவுமே செய்ய போதில்லை அவங்க செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டாங்க கேட்கும். அவன் வந்து யாரை டேட் பண்ணா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி போயிட்டு இருக்காங்க. ஆமா நான் கவலைப்படல, அவன் யாரை டேட் பண்ணா எனக்கு என்ன, அப்புறம் எதுக்கு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அதை அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க நம்ம ஹீரோவையும் நம்ம மினியூரையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் ஆமா நான் இந்த மாதிரி வெளில வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அது மட்டும் இல்லாம எனக்கு நல்லாவே என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட மின்னூரியும் ஆமா நானும் நல்லாவே என்ஜாய் பண்ண நினைக்கிறேன், நான் பெட்டராவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி ஓகே நீங்க என்ன கூப்பிட்டதான விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன சொல்ல வர்ற அப்படின்னு சொல்லிட்டு மின்னூரி கேட்கவும் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு என்ன கூப்பிட்டு இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லுவீங்க, நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமா நீ நினைச்ச ரைட்டு தான், நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, நீ என்னோட அங்க வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆமா ஹாஸ்பிட்டல் தான், இந்த இடத்துல என்னோட சிஸ்டர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து என்னது சிஸ்டர் ட்ரீட்மெண்டா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட்டா இல்ல வந்து ஏதாச்சும் உடம்பு சரியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உள்ள போறான். அவன் ஹீரோ உள்ள போனதுக்கு அப்புறம் உடனே அவன் ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிடுது. இதை பார்த்த ஹீரோ வந்து இப்ப எதுக்கு என்னோட ஸ்கில் சம்பந்தமே ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அங்க அப்ப நம்ம முன்னாடி சொல்றாங்க இதான் என்னோட சிஸ்டர், இவங்களோட நேம் வந்து சியோன், கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். நமக்கு பேரும் பெருசா இம்பார்ட்டன்ட் இல்ல, நம்ம மினியோட சிஸ்டர்னே வச்சுக்கலாம். நம்மளோட ஹீரோட ஸ்கில்ல வந்து அவரோட கரண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாம் காமிக்குது. இவங்க வந்து அன்கான்சியஸா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மானா டிஸ்கலரைசேஷன் அப்படிங்கிற சிண்ட்ரோத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது 95% ப்ரோக்ரஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை பார்த்த ஹீரோ வந்து இது என்ன மானா டிஸ்கலரேஷன் சிண்ட்ரோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம மினியர் வந்து நீ என்கிட்ட முன்னாடி கேட்டில மாவுல வந்து நான் எதுக்கு அதிகமா சாபர் கேட்டே வேட்டையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசன் இவ தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை வந்து ஒரு சாபர் கேட் அட்டாக் பண்ணுச்சு, அந்த ரீசனால தான் வந்து அன்கான்சியஸ் ஆயிட்டா, கோமாவிலே இருக்கா. இதை பத்தி டாக்டர் வந்து எதனால இந்த மாதிரி கோமாவிலே இருக்கா அப்படிங்கிறதுக்கான ரீசன் எங்களுக்கு தெரியலன்னே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லும். ஓ இதனால தான் நீங்க அதிகமா சாபர் கேட்டே வேட்டையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா நான் அந்த ரீசனால சாபர் கேட் அதிகமா வேட்டையாடிட்டு இருக்கேன், ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வேட்டையாடிட்டு இருந்தேன். ஆனா நான் அன்னைக்கு பண்ண விஷயத்தினால உங்களுக்கும் ஹீரோனுக்குமே வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, உங்க உயிரே போயிருக்கும். சோ வந்து அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து இல்ல பிரச்சனை இல்ல, அதெல்லாம் தேவையில்ல, நான் வந்து உங்களோட சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு நம்ம ஹீரோட ஸ்கில் வந்து ஆக்டிவேட் ஆகுது. என்னன்னு பார்த்தா நீங்க இப்ப வந்து மின்னியூரி உங்களோட கில்ல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சீங்களா, உங்களோட கில் வந்து கிரேட் கில்டா மாறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க கரண்டா நீங்க வந்து 4 பேருக்கு ஒருத்தர் இப்போதைக்கு சேர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்ல வருது. சோ அவங்க வந்து ஃபன் கில்லுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் எண்ட் பண்றாங்க. அண்ட் வந்து வீடியோ எல்லாம் எனக்கு என்ஜாய் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். அண்ட் எக்ஸ்பிளைன் அண்ட் வாய்ஸ் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் சரியாவல, பட் வந்து ரெண்டும் நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்கப்பா. அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரி ஓகே, அடுத்த வீடியோ வந்து பார்க்குற வரைக்கும் டாட்டா பை பை.